வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும். இந்த வீடியோ எல்லாரும் அவசியம் பாருங்கள். எப்பொழுதுமே என்னுடைய வீடியோவின் ஆரம்பத்தை விட மையப்பகுதியிலையும் முடிவிலையும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பயனற்ற விஷயங்களை நான் ஒருபொழுதும் பேசுவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக என்னை தொடர்பு கொள்பவர்களே, உங்களுக்கு என் பாதம் தொட்ட நமஸ்காரம். அதாவது சரணாகதி என்கின்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் தேவை. நம் கஷ்டத்திற்கு தெய்வம் பேசுமா என்கிற கேள்வி. எத்தனையோ பேர்கள் நம்ம கஷ்டத்துக்கு கடவுள் வரமாட்டேங்கிறார் என்று நினைத்து கொண்டே இருக்கிறோம். கஷ்டப்படுபவர்கள் இடத்தில் இறைவன் இஷ்டப்பட்டு அங்கேயே தங்கியிருக்கிறார். இவ்வளோ காலம் சாமி கும்பிட்றேன், கடவுள் என்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கார். அவருக்கு கண் இல்லையா? நான் என்னை வறுமையில் வைத்து கொண்டு, என்னை பிரச்சனையிலேயே வைத்து கொண்டு இருப்பது தான் கடவுளுக்கு பிடிக்கிறதா? அப்படின்லாம் கேள்வி நிறைய கேட்குறீங்க. அடுத்த வேலை எப்பொழுது பொழுது கழியும் என்று பயமாக இருக்கிறது என்று சிந்திக்கிறீர்களா? இடைவிடாது முருகனையே எண்ணி எண்ணி மனம் குமன்று குமன்று கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிள்ளைகள் அமைந்திருக்கிறது? எனக்கு வாச்சிருக்கு பார். ஊர் உலகத்துல எல்லாம் எப்படி எப்படியோ ஆம்பளைங்க இருக்கு, ஏன் விட்டு ஆம்பளை ஏன் இப்படி கிடக்கு என்று நொந்து போன பெண்களா நீங்கள்? கவலைப்படாதீர்கள். எப்பொழுதெல்லாம் அளவுக்கு அதிகமான தகுதிக்கு மீறிய கஷ்டங்கள் வருகிறதோ, அந்த கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இறைவன் கொத்து கொத்தான கர்மாக்களை தீர்த்து கொண்டிருக்கிறார். பெற்றவள் குரமகள் பெற்றவள் பெற்றவளாமே, பிள்ளையென்று அன்பாய் பிரியமளித்து மைந்தா என் மீது மனமகிழ்ந்து அருளி தஞ்சம் என்று அடியார் தலைத்திட அருள் செய் என்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு அருள் நடக்க போகுது. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. அதனால் இப்போ உலகத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்று அருமை பெண்களுக்கு, எந்த வயதாக இருந்தாலும் சரணாகதி என்று அடைந்து விடுங்கள். உங்கள் குலதெய்வம், குடும்ப தெய்வம், இஷ்ட தெய்வத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள். சரணாகதி என்பது கர்வம் அளித்தல், உங்களுடைய அகந்தை அகற்றுதல். உங்களுடைய அகந்தையை அறுப்பதும் துறப்பதும் தான் துறவு. சில பேர்கள் எப்பொழுதும் ஏழ்மையாகவே இருப்பார்கள். அவர்கள் துறவு வாழ்க்கை வாழ்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் பகட்டான துணிமணி, நிறைய நல்ல துணியை உடுத்திக்கிறாங்க, நிறைய நகை நட்டை போட்டுக்கிறாங்க, புது புது வண்டி வாங்குகிறாங்க. என்கிட்டால அது பழைய டிவி ஸ்பிட்டியே மாற்ற முடியல, பழைய சைக்கிளை கட்டியே நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஒரு நல்ல பொருள் வாங்க முடியல. இப்படி மற்றவர்கள் எல்லாரும் வெளி வேஷங்கள். ஆனால் உங்களிடத்தில் மட்டும்தான் நீங்கள் இறைவனுக்கு வைக்கின்ற ஒரு சிறு அச்சுவெல்லம் முதற்கொண்டுதான் இறைவன் விரும்பி ஏற்கிறார். சமைத்தவுடன் ஒரு அரகரண்டி சாதத்தை இறைவனுக்கு வைக்கிறீர்களே, அது இறைவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதனால் நீங்கள் வைக்கிற உங்களுடைய பக்தி ஒரு ஓட்டு வீடு, ஒரு குடிசை வீடு, ஒரு சின்ன பழைய அப்பார்ட்மெண்ட் வீடு, வீடு முழுவதும் துணிமணிகள், உருப்படியான பொருள் இல்லை, அங்கங்கே ஒட்டு போட்ட தேஞ்சு போன டேபிள்கள் உடைஞ்சது, இவைகளுக்கு மத்தியிலையும் உங்கள் சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் சண்டை சச்சரவு பிரச்சனை, வீட்டிலே ஏட்டிக்கு பூட்டியான மனிதர்கள் எல்லாரும் இருக்காங்க. பிள்ளை படிக்க முடியல, கல்யாணமாகிற பொண்ணை கட்டி கொடுக்க முடியல. இப்படி எத்தனையோ மனவேதனைகள், எத்தனையோ துன்பங்கள். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு நல்ல துணிமணி வேணும் சாமி, ஒரு தோடு பூக்குத்தி கூட இல்லை, என்னமோ இப்போ ஃபேஷன்னு சொல்லிட்டு அட்டையில் செஞ்சது பேப்பரில் செஞ்சதை மாட்டிக்கிட்டு இருக்கு. என்னமோ அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபா கொண்டு வர, அதை வச்சுக்கிட்டு ஏதோ குடும்பத்தை ஓட்டணும். அந்த ஆம்பளை சரியில்லை, அதுக்கு முடியல, இவன் மூத்தவன் தெல்லவாரியாக சுற்றுறியா, என்ன செய்யுது? இது மாதிரி விஷயங்களை கேட்கும்போது தாய்மார்கள் அப்படியே கண்ணீர் மாலை மாலையாக வடிக்கிறாங்க. எப்போவுமே இப்படியே தான் வாழ்க்கை போகுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் 100 பக்கம் பார்த்தா என்ன, ஒருத்தர் ஆன்மீகத்தில் தங்கத்தில் உதிராட்சம் போட்டிருக்கார், நம்ம பிள்ளை சிகப்பு கயிறில் கோர்த்து போட்டிருக்கா, வெள்ளியில் கோர்த்த துளசி மாலை, சிவப்புக்கள் சுற்றின வைரம் பதித்த பிரேஸ்லெட்டு, பொங்கக்கூடிய முடி, கட்டை செருப்பு, இதெல்லாம் எதுவுமே இல்லை.
துறவு என்பது தோற்றம் இல்லை. வறுமை என்பது அது ஒரு தகுதி இல்லை. இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தான். சொத்து குவிப்பு எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் விட்ட சுகம் இருக்குது பாருங்கள். இடையறாத ஒரு பரம சந்தோஷம் இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளுக்குள்ளே மிதந்து கொண்டு இருக்கு. இறைவனுடைய மடியில் உட்கார்ந்துருக்கிற நிலை. அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட, உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். கஷ்டம் நிவர்த்தி ஆன பிறகு வாழ்வில் நல்ல அறிகுறிகள்லாம் தெரியும். மற்றவெல்லாம் மரணத்தை கண்டு பயப்படுவான். ஆனால் நாம் பயப்பட போனோம். எல்லார் வீட்லேயும் 16 கதவுகளுக்கு பூட்டு போட்டு தாப்பா போட்டிருப்போம். ஆனால் ஏழ்மை இருக்கக்கூடிய, நடுத்தரமாக இருக்கக்கூடிய வீடுகள் கதவு பூட்டப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன என்றால், அங்கே பிறர் கொள்ளையடித்து போவதற்குரிய வழி இல்லை. தன்னை அறிந்தவனுக்கு மரண பயம் இல்லைன்னு என்று சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எப்பொழுதுமே சுகம் சுகம் சுகம்தான். தொடர்ந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வாருங்கள். இறைவனுக்கு ஒரு ஆராய்ச்சி காட்டுங்கள். இரவும் பகலும் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுங்கள். தொடர்ந்து நீங்கள் சமைத்த சாப்பாடை கிழிந்த துணியோட, மானத்தை மறைக்க கொடுத்த துணியோடு மகிழ்ந்து கொண்டு சந்தோஷமாக இருங்க. ஒரு நாள் பளிச்சென்று கதவு தட்டும். பையன் திருந்துவான். பொண்ணுக்கு நல்ல இடம் வரும். வீடு இடமாற்றம் ஏற்படும். சந்தோஷம் கைகூடும். தெய்வம் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கும்.